துறையில் நடந்திருக்குங்க. அதுவும் பொதுப்பணித்துறையில் ஏவா வேலு அவரை பற்றி ஒரு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி நான் கேள்விப்பட்டேன். அதாவது அவர் தான் திமுகவுக்கு ஃபண்டு கொடுத்தாராம். 234 தொகுதியிலையும் 20 கோடி கொடுத்துருக்கிறாராம். அப்படின்னா என்ன, 468 ஒரு சைபர் போட்டால் 4800, நியர்லி 5000 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவருன்னா அவர் பாக்கெட்டில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. எல்லா கான்ட்ராக்டர்கள்கிட்டையும் டெண்டருக்கு உங்களை தான் தேர்ந்தெடுக்க போகிறோம், நம்ம ஆட்சி தான் வருதுன்னு அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க. இப்போ ஆட்சி வரலை, புதிய ஆட்சி ஊழல் ஏற்பட்டிருக்குதுன்னு எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் பணம் கொடுத்தவன் பூரா போய் ஏவாவேலு கழுத்தை பிடிக்கிறானா, சார் எங்களுக்கு டெண்டர் வாங்கி கொடுங்க, உங்கள் ஆட்சி இல்லை இப்போ, அவர் முடியாதுன்றாரு, அதனால் எங்களுக்கு பணத்தை கொடுங்கன்றாங்க. 5000 கோடி ரூபாய். அவர் என்ன பண்ணுறாரா, அவர் ஸ்டாலின் கிட்ட எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, 5000 கோடி நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் எல்லாம் பண்ணேன், இப்போ நான் சிக்கலில் மாட்டியிருக்கேன்னு. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இது. 5000 கோடி ரூபாய் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கூட கொடுத்துருக்குதான். 234 தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்கு. அதனால தான் கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தயங்கி மயங்கி தடுமாறி வந்தாங்களே, அது காரணமே இதுதான். உடனே எப்படி இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்க நமக்காக, அந்த விசுவாசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் ஊழல் நடக்கலைன்னு சுய புத்தி உள்ள சுய நினைவோடு இருக்கிற தமிழ்நாட்டில் எவனும் சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. எல்லா திட்டங்களிலும் ஊழல், எல்லா துறைகளிலும் ஊழல். அப்போ அதை இவங்க என்ன ஊழலற்ற ஆட்சி கொடுத்துட்டாங்களா? எதனால் இவங்க அமைச்சர்கள்லாம் இப்போ பயந்துன்னு இருக்காங்க? ஏன் இடி இவங்களை துரத்துது? அதனால் ஊழல் மிகுந்த ஆட்சி, குடும்ப அரசியல், ஊழல் மிகுந்த ஆட்சி தொடர்ந்து இந்த 2 கட்சிகளே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தது. இந்த சலிப்பு அலுப்பால் தான் ஒரு மாற்ற விஜய் வந்த ஒன்றும் மக்கள் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம ஏன் நம்ம தோத்தோன்னு ஆய்வு பண்ணாமல் சினிமா ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, சினிமா மோகத்தில் மக்கள் முடிஞ்சிட்டாங்க. இப்போ ரொம்ப கவலைப்படுறாங்களா, வருத்தப்படுறாங்க. யார் இவர்கிட்ட வருத்தப்படுறாங்களா? என்ன கதை சொல்கிறாங்க இவங்க?